வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் வடிவியல் பயிற்சி 4.1ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். இது வடிவொத்த முக்கோணம் வரைகிறது செய்முறை வடிவியல். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMNஇன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. ஒரு வடிவொத்த முக்கோணம் வரையணும். அது LMN இந்த முக்கோணத்தோட வடிவொத்த முக்கோணம் வரையணும். அதோடைய விகிதம் பக்கங்களின் விகிதம் எப்படி இருக்கணும்? 4/5 இருக்கணும். சரியா? அளவு காரணி என்ன கொடுத்துருக்காங்க? 4/5 < 1 1 விட கம்மியானது. 4/5ன்ற பின்னம் எப்படி இருக்கும்? 1 விட கம்மி. அப்போது 1 விட கம்மி அப்படின்னா நம்ம வரையற வடிவத்த முக்கோணம் இந்த LMன்ற முக்கோணத்துக்கு உள் பக்கத்திலே தான் அமையும். சரியா? அது முக்கியமான பாயிண்ட்டு. உதவிப்படம் பாருங்கள். LMN. அப்போது இந்த அளவு காரணி எப்படி இருக்குது? 4/5 1 விட கம்மியாக இருக்குது. அதனால் வடிவத்த முக்கோணம் இதுக்கு உள் பக்கத்திலே தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா L', இது N'. இங்கே N இருக்குது, அப்போ N'. சரியா? அப்போ நம்ம வரைய போகிற வடிவத்த முக்கோணம் என்ன? L', M, N'. சரியா? சரி, ரைட். இப்போது நம்ம முக்கோணம் வரையலாமா? உண்மை படத்தில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். அளவுலாம் எதுவுமே கிடையாது. நம்மளா எந்த அளவுனாலும் சரி ஒரு முக்கோணம் வரையலாம். பாருங்கள், வரைஞ்சிட்டோமா? அடிமட்டம் அடி பக்கம் வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லையா? இந்த முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துடலாமா? என்னென்னு பேர் கொடுக்கணும்? அவங்களே கொடுத்துருக்காங்க. LMN. சரியா? இது நம்ம வரையக்கூடிய முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் என்ன இருக்குது? 4/5. இந்த 4/5 இங்கே எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எம்ன்ற புள்ளியிலிருந்து கீழே, அதாவது குறுங்கோணம் உண்டாக்குற மாதிரி ஒரு கோடு வரைய போகிறோம். வரையலாமா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோடு. இந்த இடத்துல என்ன கோணம் உண்டாகணும்? குறுங்கோணம் உண்டாகணும். அதுதான் முக்கியம். சரியா? இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டு இதுக்கு வேணா பேர் நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துக்கொள்ளலாம். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம பக்கங்களின் விகிதம் என்ன? 4/5. அப்போ பெரிய நம்பர் என்ன? 5 தானே? அப்போது இந்த எம்லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா? இதில் ஒரு 5 சமபாகங்களை நம்ம வரைய போகிறோம். வரையலாமா? 5 சமபாகங்கள். இந்த எம்மில் வச்சு 1, அதுக்கு அடுத்தது இதில் வச்சு 2, திரும்ப இந்த 2வதுல வச்சு தான் 3வது வரையணும். 3, அதுக்கு அடுத்தது இந்த 3ல் வச்சு தான் 4வது வரையணும். சரியா? அதுக்கடுத்து இந்த 4ல் வச்சு தான் 5வது இது வரையணும். வரைஞ்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுத்துடலாம். என்ன இதுக்கு பேர்? M1, M2, M3, M4, M5 பேர் கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த M5வும் இந்த Nஐயும் முதல்ல நம்ம இணைச்சிடணும். ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிடலாமா? பாருங்கள், கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போது அடுத்தது 5ல் வச்சு வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து எதில் வைக்கணும்? 4 Q4லேருந்து நம்ம அடுத்தது வரையணும். Q4லேருந்து இன்னொரு இது நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப்பு தான். இப்போது இந்த Q5 இருக்கு இல்லையா? அந்த Q5ல் காம்பஸ் முள்ள வச்சு இந்த Q4 இருக்குல்ல, அந்த தொலைவில் ஒரு பாதிக்கு மேலே எடுத்துக்கங்க. இந்த தொலைவில் பாதிக்கு மேலே Q5லேருந்து Q4 வரைக்கும் உள்ள தொலைவில் பாதி தொலைவு எடுத்து ஒரு வட்டவில் வரையலாமா? பாருங்கள், இந்த பக்கத்தை போய் வெட்டணும். இந்த பக்கத்தை வெட்டுற மாதிரி வரையணும். அதான் முக்கியம். வெட்டி வரைஞ்சிட்டோமா? வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்போது அளவை மாற்றாமல் அடுத்து நம்ம Q4 தானே வரையணும். Q4 வைங்க. காம்பஸ் முள்ள வச்சு திரும்பியும் ஒரு வட்டவில். திரும்பியும் ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு முக்கியமான அளவு எடுக்க போகிறோம். இந்த அளவு இருக்குது, இந்த வட்டவில் இருக்குல்ல, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்க அளவை கரெக்டாக காம்பஸ் வச்சு காம்பஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டோமா? பாருங்கள், கரெக்டாக எடுத்தால் நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், எடுத்துட்டோமா? இப்போ அளவு மாற்றாமல் இந்த இடத்துல வைக்கணும். எந்த இடத்துல?
இந்த இடத்துல வெட்டி இருக்கோம் இல்லையா, வட்டவில் இங்கே தானே ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல வச்சு இந்த வட்டவில்லை வெட்டுங்க. இந்த வட்டவில்லை நம்ம வெட்டணும். வெட்டிச்சா? இப்போ என்ன செஞ்சுங்க, ஸ்கேலை வச்சு இந்த 2 வட்டவில்லும் வெட்டின புள்ளி இங்கே Q4ன்ற புள்ளி, இந்த 2 புள்ளி இணைச்சி ஒரு கோடு எது வரைக்கும் கொண்டு போனோம், இந்த லைன் இருக்குல்ல M என்ன சந்திக்கிற வரைக்கும் கொண்டு போனோம். பாருங்கள், கொண்டு போயிட்டோமா? இப்போது இதுதான் என்னது, என் டேஷ். உதயப்படுத்த பாருங்கள், இதுதான் என் டேஷ். சரியா? இப்போது இந்த என் டேஷ்லேருந்து இந்த MLக்கு ஒரு லைன் வரையணும். அதை எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன செஞ்சோமோ அதே தான். ஃபஸ்ட்டு எதுலேருந்து எண்ணிலேருந்து ஒரு வட்டவில் வரைஞ்சிடலாமா? பாருங்கள், எண்ணில் இது பண்ணிக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்போது இதே அளவை மாற்றாமல் என் டேஷ், இந்த என் டேஷில் வச்சு ஒரு வட்டவில் பாருங்கள் வரைஞ்சிட்டோமா? இப்போ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எது முக்கியமான, இந்த அளவு முக்கியமான அளவு. இங்கே பாருங்கள், இந்த வட்டவில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த அளவை கரெக்டாக எடுக்கணும். இதுதான் நமக்கு முக்கோணத்தை தீர்மானிக்கிறது. பாருங்கள், கரெக்டாக எடுத்துட்டுனா இந்த அளவு தான் முக்கியம். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்த அளவை கொண்டு வந்து எங்கே வைக்கணும், இந்த இடத்துல ஒரு வட்டவில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த MNன்ற லைனில் இந்த வட்டவில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சு இந்த வட்டவில்லை வெட்டணும். ஏற்கனவே வரைஞ்ச வட்டவில்லை வெட்டணும். வெட்டிடுச்சா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு, இந்த என் டேஷ்ன்ற புள்ளி இந்த 2 வட்டவில் வெட்டின புள்ளி இது 2ஐயும் தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி எங்கே இருக்கணும், ML வரைக்கும் ஒரு லைன் நம்ம வரையணும். பாருங்கள் எப்படி வரைகிறோன்னு. ஜாயின் பண்ணிடலாமா? கரெக்டாக இருக்கா? வரைஞ்சிட்டோம். பாருங்கள், அவ்வளோதான். கரெக்டாக இருக்கா? இந்த 2 கோடு எப்படி இருக்குன்னா இணையாக இருக்கணும், பேரலாக இருக்கணும். சரியா? அப்போ இதுக்கு வந்து என்ன பேர், எல் டேஷ். எல் டேஷ் இதுதான் என்னது, நமக்கு தேவையான வடிவத்த முக்கோணம். எது, எல் டேஷ் எம் என் டேஷ். தேர்ஃபோர் எல் டேஷ் எம் என் டேஷ் என்பது தேவையான வடிவத்த முக்கோணம் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த வடிவத்த முக்கோணம் முடிந்தது. நன்றி.